வணக்கம் நண்பர்களே. புதிதாக மாந்திரீகம் கற்றுக்கிறவங்களுக்காக இந்த பதிவை நான் போடுறேன். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது பாதாள அஞ்சனம். இந்த காலகட்டத்தில பாதாள அஞ்சனம்லாம் யார்கிட்டயும் கிடைக்காது. ஆனால் இது ஒரு அற்புதமான சித்தர்கள் முறை இது. செய்தால் நிச்சயமாக 100க்கு 100% வேலை செய்யும். இந்த மைய வச்சு நீங்கள் என்னென்னலாம் பார்க்கலான்னா, பூமிக்கு அடியில இருக்கிற எல்லா பொருளையுமே நீங்க பார்க்கலாம். நவரத்தினங்கள், தங்கம், வெள்ளி இப்படிப்பட்ட உலோகங்கள பார்க்கலாம். நீரூற்றுகள பார்க்கலாம். நீர்ம வளங்கள பார்க்கலாம். நீருக்குள்ள என்னென்ன மறைந்திருக்கு, இது எல்லாத்தையுமே பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மை தான் இது. இதற்கு பேர் பாதாள அஞ்சனம். இதுக்கு தேவையான பொருட்கள பத்தி இப்ப நம்ம பார்ப்போம். குப்பைமேனி வேர், வெள்ளெருக்கன் வேர், வெள்ளை சாரணை வேர், வெள்ளை காக்கானா வேர், வெள்ளை விஷ்ணுகாந்தி வேர். இந்த 5ம் தான். இந்த 5யும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, முறைப்படி காப்பு கட்டி சாபனை பருத்தி பண்ணி ஆணி வேர் அறாமல் எடுத்துகிட்டு வந்து நிழலில் உலர்த்தி தீயில் கருக்கி எடுத்து வச்சிங்க. வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, கோட்டானுடைய ரோமத்தை நீக்கிட்டு குடலை நீக்கிட்டு கோட்டானை குழித்தையில் எடுத்து வச்சிங்க. வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு கல்வத்தில் இந்த வேர் எல்லாத்தையும் போட்டு குழித்தைலம் இறக்கி வச்சுருக்கீங்களா, அதை விட்டு 2 ஜாமம் கோட்டான் தைலம் விட்டு 2 ஜாமம் இடைவிடாமல் நீங்கள் அரைக்கணும். அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, உடனே கல்வத்தை விட்டு எடுத்துடாதீங்க. திரும்பவும் புனுகு, கோரஜனை, பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, கஸ்தூரி இதை எல்லாத்தையுமே வகைக்கு 1 குன்றின்மணி அளவு தான் எடுக்கணும். எடை தான் எடுக்கணும். ஒரு குன்றின்மணி எடைனா எவ்வளோதுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த எடை எடுத்து 1 ஜாமம் திரும்ப அரைக்கணும். அப்படி அரைச்சிங்கன்னா தான் அந்த மை பக்குவம் அடையும். அந்த பக்குவம் அடைஞ்சதுக்கப்புறம் அதை அப்படியே வழித்து எடுத்து ஒரு சிமெண்ட்டில் பத்திரப்படுத்தி வச்சிங்க. இந்த மை பக்குவம் அடைஞ்சிடுச்சான்னு தெரியறதுக்கு என்னென்னா, நீங்கள் அரைக்கும்பொழுது அடியில் ரூ. 1 நாணயத்தை போட்டுங்க, இல்லை ரூபா நோட்டை போட்டுங்க. கல்வத்துக்கு அடியில் போட்டுக்கிட்டிங்கன்னா மை பக்குவம் அடைஞ்சதும் அந்த மையில் இந்த ரூபா நோட்டோ அந்த நாணயமோ தெரியும். இதுதான் பக்குவம் அடைஞ்சதுக்கான அடையாளம், அறிகுறிகள். சரிங்களா? இப்போ எடுத்து நீங்கள் வழித்து வச்சுக்கணும். இப்போ இதை வச்சு கிரமமாக பூஜை பண்ணணும். அந்த பூஜைக்கான மந்திரத்தை பாருங்கள். இப்போ சொல்கிறேன். ஓம் க்ரீம் ஐம் மதன மேகலே மமகாரியம் சாதய சாதய ஸ்வாகா. இதுதான் அந்த மந்திரம். திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். ஓம் க்ரீம் ஐம் மதன மேகலே மமகாரியம் சாதய சாதய ஸ்வாகா. இந்த மந்திரத்தை 1008 உரு வீதம் 12 நாட்கள் நீங்கள் ஜபம் பண்ணிங்கன்னா அந்த மை உயிர் பெறும். அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதுக்கான நிவேதனம் வச்சு படைக்கணும். நிவேதனம் வச்சு படைக்கும்போது செவ்வரளி புஷ்பம் வச்சுக்கணும். சந்தனம், பன்னீர், பால், பழம், தேங்காய், ஊதுபத்தி, சூடம், பொங்கல் வச்சிங்க. இது எல்லாத்தையும் வச்சு தூபதீபம் காட்டி அதை வணங்கிட்டு பத்திரப்படுத்தி எடுத்து வச்சிங்க. இதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது. நீங்கள் 12 நாட்கள் உரு கொடுத்ததுமே மை உரு பெற ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படி சும்மா எடுத்து வச்சுருக்கூடாது. நிவேதனம் பண்ணி ஒரு முறையான மகா நைவேத்தியம் அதுக்கு பேர். இதை நீங்கள் பண்ணிட்டு தான் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். இதனுடைய பிரயோகம் எப்படி பண்ணுறதுன்னா, இந்த மையை கொஞ்சம் எடுத்து வெத்தலில் தடவி நீங்கள் நல்ல விளக்கு ஒளியில் பார்த்தீங்கன்னா பூமிக்குள்ளே இருக்கிற பொருட்கள் எல்லாமே தெரியும். அதாவது நவரத்தினங்கள் இருந்தால் தெரியும், தங்கம் இருந்தால் தெரியும், வெள்ளி இருந்தால் தெரியும், எப்படியாப்பட்ட உலோகங்கள் இருந்தாலும் தெரியும். அதாவது கனிம வளங்களில் நீரை சார்ந்தது என்ன இருந்தாலும் தெரியும். நீரூற்று இருந்தாலும் தெரியும், அந்த நீரூற்றுக்குள்ளே ஏதாவது பொருட்கள் மறைந்திருந்தாலும் தெரியும். அப்படிப்பட்ட சிறப்பான வேலைகளை செய்யக்கூடிய மை தான் இது. இந்த மை எல்லாமே சித்தர்கள் செய்து கைகண்ட முறை தான் இது. இதில் ஏன் இந்த மையெல்லாம் மறைபொருளாக சொல்லி மறைச்சி வச்சுருக்காங்கன்னா, இதுவும் பாடலாக மறைபொருளாக சொன்னது தான் அது. அதை நம்ம விளக்கமாக நம்ம கொடுத்துருக்குறோம். ஏன் மறைச்சி வைக்கிறோன்னா, தவறான காரியத்துக்கு இந்த காலகட்டத்தில் உள்ளவங்க பொருளாசை மீது உள்ள பற்றாலையும் மற்ற காரியத்துக்கு தவறாக பயன்படுத்துவாங்கங்கிறதுக்காக தான் இதை மறைச்சி வச்சுருக்காங்க. இந்த மை ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். நான் சொன்ன முறையில் செய்து பயன்படுத்துங்கள். நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த காணொலியில் நம்ம சந்திப்போம். இன்னும் சிறப்பான மை வித்தையை பற்றியும் மாந்திரிகத்தை பற்றியும் எந்திர மந்திர பிரயோகங்களை பற்றியும் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.